பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வாங்க தகப்பனே. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க தகப்பனே. இந்த நாளில் வாய்ப்பு பிள்ளைகள் நிரம்பி வந்து உதவி செய்ய தகப்பனே. விதமான பாடங்களை கட்டுகளை வந்து பிள்ளைகள் விடுதலை பிரச்சனைகள் அறிவு சொல்ல உதவி செய்ய தகப்பனே. வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் இது நன்மையாகவும் ஆசீர்வாதமாக இது உதவி செய்ய தகப்பனே. நன்றி தகப்பனே. எல்லா விஷயங்களும் கடவுளை பிடிக்கிற கடவுளை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. ஒரு தீர்வு பிரச்சனை வாழ்வை செய்ய தகப்பனே. மூலமாக ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம பாடல் ஆராதனைக்குள்ள போகலாம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் கரங்களை தட்டி பாடி அவர் ஆராதிக்கலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார்.
எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி, ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? நிறைவான ஆவியானவரை பாடலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். தகுதியில்லா என்னையும் இந்த வேலையில் கர்த்தர் தகுதிப்படுத்துவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்
நான் பார்த்தேன். பாடல் எல்லாம் ஒரு படமா சேர்ந்து பாடுவோமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்விலளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்விலளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கண்களால் வலியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல்
இப்போது நம் மத்தியில் சிஸ்டர் மெகின் அவர்கள் முன்னதாய் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். எல்லாரும் உற்சாகமாக கை தட்டலாமா?
கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாடி அவரை துதிக்கலாம். எத்தனையோ இடங்களில் வந்து அவர் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டவரை வந்து நம்ம ஈஸியாக ஆராதிக்கிறோம். அதனால நமக்கு என்னமோ தெரியல போல. ஸோ எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் வந்து அந்த மேல் வீட்டாடையில் வந்து 120 பேர் தான் வந்துருக்கோம். அதே போல் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், அவர் ஆராதிக்கிறோம். அவர் ஆராதனையில் பிரியமுள்ள தேவன். ஸோ அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் தான் மேலான நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடல் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அக்கினி இந்த நேரத்தில் நம்மளுடைய பகுதியில் இறங்கும்படியா நம்ம உணர்ந்தவர்களா நம்ம என்னதான் வழி மாறி போனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வழி அவரோட வழிக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துறாரு. எத்தனை பேர் விசுவாசம்? எத்தனையோ டைம் ஆண்டவருக்கு நேராக வந்திருக்கலாம், திரும்பி போயிருக்கலாம், வந்திருக்கலாம், போயிருக்கலாம். இப்போ எங்க இருக்கோம்? ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கோம். நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை
அவரை ஆராதிக்க நம்ம வந்துருவோம் அந்த இடத்துல. இங்க 2-3 பேர்கள் நாளுக்கு நாள் கூடுதலாக அவர் நடுவே நான் வாசம் செய்வேன் என்று சொன்னது 2-3 பேருக்கு மேலதான் இருப்பேன். ஆண்டவர் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. விலகாத மேகமாய் நம்ம நேரத்தில் அப்பாவை நோக்கி
பகுதியில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேரப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். எத்தனையோ பேரப்பா உங்களை அறிந்தும் அப்பா தவறான பாதையில போய் கொண்டிருக்கோம். இந்த நேரத்துல நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அடுத்த வாரம் அப்பா நாங்கள் கூடும் பொழுது அப்பா இந்த பகுதியில் அப்பாண்டவரே, இந்த சபையில் அப்பாண்டவரே, வாலிப பிள்ளைகள் அப்பா நிரம்படி உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்பா ஆண்டவரே ஆவியானவர் சபையில சேர்த்தாரு. ஆண்டவரே, ஆவியானவர் நீர் அப்பா சபையில சேர்த்தாரு. ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற வேளையில அப்பா நீர் மகிமையின் மேகமாய் அப்பா ஆண்டவரே எங்க பகுதியில இறங்குங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் நடுவில் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அப்பா பாயங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் அப்பா எங்க சபையில இருந்து எழும்ப நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எழுப்புதல் அநேக வாலிப பிள்ளைகளை நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு ஈவன் ராபர்ட்ஸை நீர் எழுப்பும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அன்று அப்பா ஆண்டவரே அப்போஸ்தலர் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதல் ஆண்டவரே எங்க பகுதியில் ஏற்பட நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செபிக்கிறோம். தேவ பிரசனத்தை உணர்ந்தீங்க. இப்போது நம்ம மத்தியில் பாஸ் நவீன் ஜெரோமி அவர்கள் முன்பதாக வந்து தேவ செய்தியோட கூட சாட்சியம் பகிர்ந்து கொள்வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். ஹalleluya. இந்த கைகளை உயர்த்தி சத்தமா ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து இன்னைக்கு நீங்க வந்தது நல்லது. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நல்லது. ஆமென். நம்ம ஒன்று சேர்ந்து அம்பேத்கர் வந்து ஒரு அழகான வரி சொல்லியிருக்கிறாரு. அந்த வரி உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஒன்று சேர், கற்பி, புரட்சி செய். அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? ஆமா. நம்ம என்ன பண்ண போறோம்? முதலாவது ஒன்று சேர போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளுக்குள்ள நிறைய பிரிவினை வந்துடுச்சு. அந்த பிரிவினை எல்லாத்தையும் நம்ம உடைக்க போறோம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அந்த பிரிவினையை உடைச்சிட்டு முதல்ல ஒன்று சேர போறோம். கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஒரு கையை தட்ட மாட்டீங்களே. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஒரு 10 நிமிஷம் கூடுதலா அவரை ஆவியானவர் நடத்தின ஆண்டவருடைய அனுபவத்தை நம்ம மத்தியில பேசும்படியா நான் இந்த பாஸ்டர் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்தவர் பாஸ்டர் பிலிப். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல அவங்க சர்ச்ல விபிஎஸ் போயிருப்போம். நான் உங்க சர்ச்ல விபிஎஸ் வந்திருக்கேன். அண்ணன் தம்பி எல்லாரும் விபிஎஸ் போயிருக்கோம். உங்களுடைய விதைகள் இந்த சபையில எங்க ஊழியர் விதைத்த விதை வீண் போகல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விதையை நம்ம மண்ணுல போட்டோம்னா அது முளைச்சி வர கொஞ்சம் நாள் ஆகும், ஆனா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டர் கொஞ்ச நேரம் நம்மள கர்த்தருடைய வாழ்க்கையின் அனுபவ வார்த்தைக்கு நேராக நடத்துவார். சாட்சி மட்டும் பார்த்து சொல்லுங்க. நீ எப்படி வாழ்க்கை சாட்சி Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Hallelujah. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க சொன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படி சொல்லுங்க. ஆராதனையில வந்தபோது ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் வெளிப்படுத்து. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக, சர்வ வல்லவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். சர்வ வல்லவரை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 வாய்
வாலிபர்கள் தங்கள் உயிரை பணியை வைத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி சோலைக்கும் ராஜாவுடைய கைக்கும் எங்களை தப்பிக்க வல்லவா இருக்கிறார். அப்படி தப்பிக்க போனால் நீ நிறுத்தின இந்த பொருசிலே நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஆராதனை என்பது தேவனுக்குரியது. ஆமென். அவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை அக்னி ஜாலியில் போட்டாலும் அவரை தூக்கி போட்டாலும் கர்த்தர் அவரை விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு ஆராதனை வாலிபர்கள் ஆராதிக்கிறது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், தேசத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வாலிபர்கள் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வாலிபர்களாக இருக்கிறபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து ஆராதித்து தூவிச்சு தேவனுடைய ஜனங்களை நம்மளை போல வாலிபர்கள் எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், எவ்வளோ தவறான வழியில் நாம் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வாலிபர் சமுதாயம் சீர்குலைத்து கொண்டிருக்கிற பல விதமான பாவ பழக்க வழக்கங்கள், எங்கே பார்த்தாலும் மதுபானம், எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துகள், இப்படி இதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நானும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இதே நேரத்தில் இந்த இடத்துல நான் தற்செயலாக வந்தேன், இங்கே வந்து கடந்து கொள்ள முடியாத கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய சந்தோஷம் நாம் சாமணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே அப்பா பிதாவை அன்பான தேவா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் அருமையான இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக வாலிபர்களை இந்த திருச்சபையில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே அநேக வாலிபர்களை கொண்டு வருவீர். உண்மை அறியாத வாலிபர்கள் ஆண்டவர், உண்மை அறியாத வாலிப பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கார்கள். அவெல்லாம் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் தெரிந்து கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பாவ கட்டில் இருக்கிற வாலிப தம்பிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறேன். ஒரு கூட்டத்தை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் அந்த சபையில உண்டாகட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வாலிபர்கள் வந்து கலந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வீராகப்பா. கர்த்தாவே இதை நடத்துகிற அருமையான ஆண்டவரே வாலிப தம்பிகளை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் அவர்கள் சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர்.
கரமா உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. இயேசு ரொம்ப நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு இன்றைய இடத்துல அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. திரும்பவும் பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு வந்தது நல்லது. நல்லா சொல்லுங்களேன். ஆமா சரி, என்ன நல்லது? ஹalleluya. 1 யோவான் 1:9 வாசிக்க கேட்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சாரி அக்கா ஒரே நிமிஷம். சாரி, யோவான் 1:9. 1 யோவான் இல்ல, யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நல்ல கையை உயர்த்தி, இன்னைக்கு இந்த உலகத்திலே வந்து என்னை உன்னையும் பிரகாசிப்பிக்க பண்ண போகிற ஒரு ஒளி இருக்கிறதா, அது நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஒரு அகோர மனிதன் தொங்கினார். அவர் உன்னை பிரகாசிப்பிப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசத்துக்குள்ளே நடத்துவதற்காக. சொல்லுங்களேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்க பண்ண போறார். சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போறார். நீங்க உங்களை இன்னும் அதிகமா கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. வேதத்திலே இருந்து ஒரு வாலிபனை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க் எழுதிய புத்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க பிரதர், வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். இது மிகப்பெரிய பிரயாணம். இது எப்பேற்பட்ட பிரயாணம் என்றால், பூந்தமல்லியில இருந்து டி நகர் வரைக்கும் இல்ல, பூந்தமல்லியில இருந்து கேரளா வரைக்கும் இல்ல. இது ஒரு தேசத்தை கடந்து போகிற பிரயாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசம் போகிற ஒரு மிகப்பெரிய பிரயாணம் படகுல ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம். கடல்ல பார்த்து கப்பல் போகும்போது கடல் கொந்தளித்து இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க அப்போஸ்தலர்கள் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுறீங்க? தூங்கி இருக்கிறீங்களா? நாங்க என்ன பண்றீங்க? மடிந்து போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வாயை திறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மடிந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட போராட்டம் நிறைந்த பிரயாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பேற்பட்ட பிரயாணத்தை தாண்டி இயேசுவும் சீஷர்களும் படகுல இருந்து இறங்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிரயாணம் பண்ணி இறங்கின உடனே இயேசுவுக்கு நேராக ஒரு வாலிபன் ஓடியாராம். வாசி தம்பி. அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அந்த வாலிபனுடைய குடியிருப்பு எங்க இருந்ததுன்னா கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. எங்க ஊர்ல குடிக்கலாம் வாலிபர்கள் கல்லறைக்கு போவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க ஒரு வாலிபனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையிலே இருந்துச்சு. அவனை சங்கிலினால ஒருத்தனாலும் கட்ட முடியாம இருந்துச்சு. வாசிங்க. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். ஹalleluya. அவனை கட்டி வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா? உடைச்சு போட்டுருவான். இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழுகிற ஒரு வாலிபனை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பித்து தர விரும்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாசிங்க தம்பி மேல. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான்.
நான் ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான வாலிப தங்கச்சிங்களா, அண்ணனுங்களா, அவங்க எல்லாரோடையும் பேசுகிறது ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை. அவன் சரீரத்தை கல்லை எடுத்து குத்தி சரீரத்துல ரத்தம் வரும், அந்த கல்லினால அவனுடைய சரீரம் காயமாக்கப்படும். இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த வாலிபன் வாழ்க்கையிலே இயேசு கடந்து போனார். நல்லா கையை தட்டி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு அசேத்துரியா ஹalleluya. இப்பொழுது இந்த கல்லை குத்தி கொண்டிருக்கிற வாலிபன் வாழ்க்கை எப்படியாய் மாறப் போகிறதுன்னு பார்க்க போறோம். மேல வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க ஒருத்தனாலும் செங்கலினால கட்ட முடியாத வாழ்க்கையில இருந்த ஒரு வாலிபன் இயேசுவை தூரத்துல பார்த்தவுடன் ஓடி வந்து பணிந்து கொள்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசும்போது வாசிங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு எனக்கும் உனக்கு இயேசுப்பா என்ன? நான் உன்னை தொந்தரவு பண்ணனா? இந்த வாலிபனை தானே தொந்தரவு பண்ண? உன்னை நான் ஏதாச்சும் டார்ச்சர் பண்றேனா? உனக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்றேனா? நான் பிரச்சனை பண்றதெல்லாம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில தானே. ஆனா இயேசு அந்த வாலிபன் வாழ்க்கையில அந்த பிசாசு பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்ச உடனே நின்று பேசிட்டு இருக்காரு. ஏன் இயேசு இந்த பிசாசு ஆண்டவரை பார்த்து பேசுது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ராசே துருவியா கரவோ. இந்த வாலிப பையனுடைய வாழ்க்கையில பிசாசினால ரொம்ப பிரச்சனை போராட்டம் இருக்கிறத பார்க்க இயேசு கடந்து வருகிறார். வந்து அந்த வாலிபனை பார்த்து உனக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு நான் கட்டளையிடுகிறேன், பாருங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது அவர் அவரை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் ஹலோ ஆண்டவர் போய் பிசாசு கிட்ட கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் நேம்? உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த பிசாசு going to say what is his name. இப்போ அந்த பேர் சொல்ல போது சொல்லுங்க. அதற்கு அந்த பிசாசு, நாங்கள் அநேகரா இருக்கிறோம். நான் ஒருத்தன் இல்லப்பா, நான் 2 பேர் இல்லப்பா, நான் 5 பேர் இல்லப்பா, நாங்க 50 பேர் இல்ல, நாங்க எத்தனை பேர்? 500 பேர் இல்ல. வாசிங்க. நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறான். என் அன்பான தேவ வாலிப தம்பிகளா, அக்காங்களா, அண்ணனுங்களா, லேகியோன் என்ற வார்த்தைக்கு பொருள் 5000க்கு மேற்பட்ட கூட்டத்தை லேகியோன் கூட்டம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? 5000க்கு மேற்பட்ட கூட்டம் லேகியோன் கூட்டம் என்று அழைக்கப்படும். இப்போ இந்த கூட்டம் அந்த வாலிபனை விட்டு எங்க போக போகுதுன்னா, வாசிங்க. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அந்த இடத்துல இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஹலோ, காலையில ஜெபம் பண்ணீங்களா? யாரும் ஜெபம் பண்ணல? யாரும் ஜெபம் பண்ணீங்க? இங்க ஒரு பிசாசு ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணுது? வேண்டுதல் வைக்குது. உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். ஒரு பிசாசு ஆண்டவர் கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த ரிக்வெஸ்டை அவர் அக்செப்ட் பண்ணுவார்னா, உன்னுடைய ரிக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணாம போயிடுவாரா? எல்லாம் கையை தட்டலாமே. இனிமே நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. பிசாசுடைய ஜெபத்தை இயேசுப்பா கேட்பாருனா, உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. வாசிங்க மேல. அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பும் சொல்லி ஆண்டவரை வேண்டி கேட்கிறான் பிசாசு. உடனே ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறாரு, பன்றிகளுக்குள்ள பிசாசு போகுது. இப்படி இந்த பிசாசு புகுந்த பன்னி என்ன பண்ணுச்சு தெரியுமா? இப்போதான் மனுஷன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுற நேரம் பார்த்துக்கோங்க. வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இயேசு உடனே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாரு. அசுத்த ஆவி அந்த வாலிபனை விட்டு புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய
ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமர்ந்து மாண்டது. அன்பான அக்கா, அன்பான அண்ணா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2000 பன்னி, நான் சொன்னேன் 5000க்கு மேற்பட்ட கூட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்க, லேகியன் கூட்டம்னு சொல்லுவாங்க. சில பேர் 6000 பிசாசுன்னு சொல்றாங்க. நம்ம அந்த 6000 பிசாசுன்னு நினைச்சுக்கலாம். ஒரு பன்னிக்குள்ள 3 பிசாசு போச்சுனாதான் 6000 பன்னிக்குள்ள, சரி 2000 பன்னிக்குள்ள 6000 பிசாசு என்ன பண்ண முடியும், போக முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு பன்னிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கு? 3 பிசாசு. 3 பிசாசு போன்ற பன்னியை என்ன பண்றதுன்னா மலைக்கு மேல இருந்து தண்ணியில வந்து செத்துச்சு. ஒருத்தர் 6000 பிசாசு பிடிச்சின்னு உயிரோட இருக்கிறான். சோதனை பண்ணுங்களேன். கொஞ்சம் அந்த பன்னி, இந்த பிசாசு போதுனா வாழணுமா, இந்த பிசாசு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு வேணுமான்னு சொல்லி 5 அறிவு இருக்கிற அந்த பன்னி கூட செத்து போச்சு. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷன் 6000 பிசாசு பிடிச்ச வாழலாம். சோதனை பண்ணுங்க. ஒரு சோதனை சத்தமா பண்ணுங்களேன். ஏன் இந்த மனுஷன் வாழ்ந்தானா, இது மனுஷன், அந்த மனுஷன் நிறைய கூட தற்கொலை பண்ணிக்க நினைச்சிருப்பான். 3 பிசாசு புகுந்த பன்னி தற்கொலை பண்ணின்னு செத்துச்சுன்னா 6000 பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிபன் எத்தனை முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பான். நான் சொல்றேன், அவன் தற்கொலை பண்ணிக்கொள்ள முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஒரு தெய்வீக மகிமை அவனை தடுத்து நிறுத்தி, இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார், அவர் உனக்காக ஒரு பிரயாணம் செய்வார். அந்த பிரயாணம் வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாலிபன் வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றங்கள் தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாசிங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி, ஆமா, பன்னி மேய்ச்சி இருக்கிறவங்க பயந்துட்டாங்க, ஓடி போய் இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்திலே வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, ஹல்லேலூயா. ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப வயசுல அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் இந்த வேதம் சொல்லுது தெரியுமா? நிர்வாணமா வாழ்ந்திருக்கிறான். அவன் சரீரத்துல வஸ்திரம் இல்லாதவனா வாழ்ந்திருக்கிறான். அந்த பிசாசு அவன் சரீரத்தின் வஸ்திரத்தை அவனை விட்டு தூரமாக்கி இருந்தது. நான் ஆராதிக்கிற, நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு அவன் வாழ்க்கையிலே கடந்து போனதற்கு பின்பு இப்பொழுது அவன் ஒரு புதிய மனிதனாய் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அமர்ந்து இருக்கிறதை பார்த்த ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. இதுவரைக்கும் நான் நிர்வாணமாக பார்த்தவன், இதுவரைக்கும் தன் கண்ணை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தவன், இதுவரைக்கும் இவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய என்னையும் உன்னையும் பார்த்து சொல்ல போறாங்க, இதுக்கு முன்னாடி இவனை இப்படி பார்த்ததே இல்லை. நல்லா இப்போ கையை தட்டலாமே. இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லை. இவன் வாழ்க்கையில் இவனை பார்க்க வந்த இயேசு பெரியவர். நல்லா சத்தமா கையை தட்டுங்க. ஒரு தெய்வீக மனிதன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. பிடித்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் பன்னிக்கும் நடந்ததை கேட்டவங்க அவர்களுக்கு விரோதமாய் சொன்னார்கள். பாத்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு விட மதிப்பு அதிகம் இந்த மனுஷனே பன்னிக்கு தான் கொடுக்குறான். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் உலகம் நம்மளே மதிக்கிற இடம். நம்ம நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே போலதான் ஒரு பன்றிகளுக்கு வைக்கிற அந்த ஆகாரம் கிடைக்குமான்னு ஆசைப்பட்ட ஒரு ராஜகுமாரன் பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டுக்கு ஆசைப்பட்டதுக்கு வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இந்த உலகம் நம்ம அப்படிதான் பார்க்கும். இந்த உலகம் நம்மளுக்கு அப்படிதான் செய்யும். இந்த பன்னிகளுக்கு நடந்ததையும் இந்த பிசாசு பிடித்தவனுக்கு நடந்ததையும் பார்த்து கேள்விப்பட்ட அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசிங்க.
அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி ஏசப்பா நீ வந்ததுனாலதான் யார் 2000 பன்னி செத்து போச்சு. ஒரு சோத்திரம் சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. 2000 பன்னி செத்து போனால இனிமே நீ என்ன பண்ண கூடாதுங்க, இருக்கவே கூடாது. சொல்லுங்க, வாசிங்க தம்பி வேகமா. அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் அவரை வேண்டி அனுப்புறாங்க. அடுத்த வசனம், அப்படியே அவர் படகில் ஏறின பொழுது திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். எனக்குள்ள ஆவியானவர் இடைப்படுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு திரும்பவும் அந்த படகுல ஏறினாரு. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், மிக பெரிய பிரயாணம், கடலிலே காத்து கொந்தளித்தது. இது எல்லாம் ஒரே ஒரு வாலிபனுக்காக, ஒரே ஒரு மனுஷனுக்காக இயேசு மிக பெரிய பிரயாணத்தை பண்ணி வந்தார். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு பின்னாடி இயேசு அந்த இடத்துல நிற்கிற இந்த வாலிபனை நான் மாற்றிட்டேன். இவன் வாழ்க்கைக்குள்ள நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை செஞ்சுட்டேன். அவர் என்றென்றும் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. இப்போ இந்த வாலிபல் வாழ்க்கை என்னமா மாற போகுது பார்க்கறீங்களா? வாசிங்க. பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். தனக்கு உத்தரவு கொடுக்கும்படி இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த சனம் ரொம்ப மோசம். அவங்க 2000 பன்னிக்கு மேல இருக்கிற அக்கறை என் வாழ்க்கையில இல்லை. இந்த வாலிபன் தன்னை காயப்படுத்திக்கிறவனா நிர்வாணமா வாழ்றான்னு ஒருத்தன் கூட நினைக்கல. 2000 பன்னி செத்து போனதுக்கு உன்னை போன்னு சொல்ற ஜனத்துக்கிட்ட என்ன விட்டுட்டு போயிடாத. சொல்லுங்களேன், நானும் கூட வந்துடுறேன்னு சொல்றான். ஆமா தானே? இப்போ இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில என்ன நேரிட்டதோ அது என் வாழ்க்கையில நேரிட்டது. இந்த ஊர்ல நானும் உங்க கூட தான் பிறந்து வளர்ந்தேன். உங்க யாருக்கும் என்ன தெரியாதவங்க இல்ல. உங்களுக்கு என்னுடைய புதிய அறிமுகம் தேவையில்லை. இதே ஊர்ல தான் நானும் பிறந்தேன். என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப பிரோஜனமற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் என்னதான் சொல்லுவேன்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்த என் வாழ்க்கையில இயேசு கடந்து வந்தார். என் சூழ்நிலையை வாழ்க்கையை மாற்றினார். நான் ரொம்ப பெரியதா என் சாட்சி உங்ககிட்ட சொல்லி உங்க நேரத்தை நான் எடுக்க விரும்பல. சின்ன மேட்டர் தான், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது பிரோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். நான் கேரளால போயிட்டு ஆண்டவருடைய கிருபையில நான் பைபிள் காலேஜை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் அநேக காரியங்களை வாழ்க்கையில அனுமதிச்சிருந்தார். நிறைய விஷயம் நடந்துச்சு பிரதர், நிறைய மாற்றம் நடந்துச்சு. நிறைய பேரை சந்தித்தேன், நிறைய பேர் என்னை சந்தித்தார்கள். என் வாழ்க்கையில நான் பெரிய பெரிய காரியங்களை கண்களை பார்த்து கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்படி என் வாழ்க்கை மாறி போகும் பொழுது என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, நான் பைபிள் காலேஜ் போய் முதல் 6 மாசம் படித்தது 4 வரி நோட்டு வாங்கி ஏபிசிடி. ஒரு ஆமென் சொல்லுங்களே. 6 மாசம் ஏபிசிடி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். உங்களுக்கு புரியுதா?
6 மாசம் நான் 4 வரி நோட்ல ABCD எழுதுவேன். ஆனா எனக்கு திரும்ப காலையில ABCD சொன்னா தெரியாது. என் வாழ்க்கையில நான் எவ்வளவு அவமானத்தை பார்த்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தண்ணி கேட்க இங்கிலீஷ்ல தெரியாது, கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு தாங்கன்னு கேட்க தெரியாது. நான் படிக்கும் போது அங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு பசிக்குதுன்னு கேட்கணும்னா நான் இங்கிலீஷ்ல கேட்கணும், அப்படி இல்லைன்னா மலையாளத்துல கேட்கணும். தமிழே தெரியாது, இதுல எங்க இருந்து நான் இங்கிலீஷ்ல கேட்கறது மலையாளத்துல கேட்கறது? ரொம்ப கடினமா இருந்துச்சு அந்த நாட்கள். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் நம்பல, நான் ரொம்ப பேத முட்டாள் அறிவில்லாதவன். நான் உங்களை நம்புறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எந்த காலேஜுக்கு ABCD தெரியாதவனா போகணும், நீங்க நம்ப மாட்டீங்க. கர்த்தர் என்னை தாழ்மையாகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த கல்லூரியில 1000 பேருக்கு மேற்பட்ட கூட்டம் இருக்கிற நேரத்துல ஆங்கில மொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். நல்லா கையை தட்டுங்க. ரொம்ப கனமா காலேஜிலே இங்கிலீஷ பெட்டரா லேர்ன் பண்ணி பெட்டரா நான் மெசேஜ் எடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல எப்படி பிரசங்கம் பண்ணுகிறனோ அப்படி ஆங்கிலத்திலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் பண்ணிருக்கிற நார்த் இந்தியா பகுதியில. எந்த மொழியை 6 மாசம் நான் எழுதி பார்த்தனோ, எந்த மொழி எனக்கு வராதுன்னு இந்த உலகம் முத்திரை குத்திச்சு. கவர்மெண்ட் 10ஆவதுல இங்கிலீஷ்ல தான் ஃபெயில். 10,000 இல்ல போய் சொல்லுவாங்க, 10 தடவைக்கு மேல அட்டெம்ப்ட் எழுதிட்டேன். எத்தனை தடவைன்னு தெரியல, அத்தனை தடவையும் இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இவன் தேர்ச்சி பெறவில்லை, இவன் தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி என் சர்டிபிகேட்ல இருக்கு. நான் பார்த்தேன், இவன் மேல படிக்க என்ன இல்ல தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி என் சர்டிபிகேட்ல எழுதிருக்கேன். நான் 10th ஃபெயில். ஆனா கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே மொழிய எந்த மொழி எனக்கு வராதுன்னு நான் நினைச்சனோ அந்த மொழியை எனக்கு கர்த்தர் கற்று தந்தார். அநேக சாதிகள் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லபடியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் போய் பேசினேன், அநேக இடத்துல கர்த்தர் நல்லவர்னு சொன்னேன். என்னுடைய வேதாகம கல்லூரி நாட்கள் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பைபிள் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நான் ராத்திரியில ஜெபிப்பேன், எங்க அண்ணன் என்ன அடிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நைட்டெல்லாம் ஜெபிப்பேன், தம்பி என்ன திட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஜெபத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. பைபிள் கூட வாசிக்க தெரியாது. ரொம்ப கடினப்பட்டு கொஞ்சமா பைபிள் வாசிப்பேன். எனக்கு ஜெபிக்க மட்டும் தான் தெரியும். அப்படி ஜெபிச்சு என்னை திட்டி எனக்கு பாஸ்டர் ஆகிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. இப்படி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவரை கேட்டு அவர் பாதத்தை பிடித்து கண்ணீர் சிந்தி சில வரங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே பயன்படும்படியாக கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நினைச்சேன், நான் படிக்கணும்னு பைபிள் காலேஜுக்கு வந்தேன். எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஞானத்தை கொடுத்தார். ஊழியம் பண்ண தேவையான கிருபைகளையும் வரங்களையும் தந்தாரு. நான் நினைச்சேன், இது எனக்கு போதும், நான் போய் என்ன பண்ணலாம்? ஊழியம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம் நினைச்சேன். ஆண்டவருடைய சமூகத்துல நான் கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஆண்டவர் சமூகத்துல போய் நான் எங்க போய் ஊழியக்காரனோட ஆகணும்னு கேட்டேன். ஆண்டவருடைய வெளிப்பாடு, உன் ஊழியக்காரனுக்கு நீ வேலைக்காரனா ஆகணும். பாத்தீங்களா? திரும்ப சொல்றேன், ஆண்டவரே நான் எந்த தேசத்துல போய் உமக்கு ஊழியம் செய்யணும், நான் எங்க ஊழியக்காரனா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் என்னோட இடைப்பட்ட ஒரு வார்த்தை, நீ உன் ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனா மாறு, நான் உன்னை ஊழியக்காரனாய் உருவாக்குவேன், அவனுடைய கரத்துல நீ அடங்கிடு, நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாலிபனுக்கு இயேசு என்ன சொன்னாரோ அததான் எனக்கு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ உன் இனத்தார் இடத்துல போ. எப்படி சொன்னாரு? உன் இனத்தார் இடத்துல போ. நான் ஊழியம் பண்ணதுல நார்த் இந்தியா பகுதி குட்டி, அங்க தமிழ் தெரியாது, தமிழ் நைவாலும் பூரா ஹிந்தி. ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்ட காரியம், உன் இனத்தார் இடத்துல போ. அப்புராஜ் எனக்கு கர்த்தரை சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்புராஜாவும் என்னுடைய ஜபத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நான் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நான் நைட்டெல்லாம் தூங்காம காலையில வேலைக்கு போவார். மறுநாள் என்னை பார்த்த உடனே சொல்லுவார், தம்பி என்ன கொஞ்சம் தூங்க விடு. ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த அப்ராஜை நம்ம எப்படியாச்சும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். கர்த்தர் இன்னைக்கு அப்ராஜனாவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர கையை தட்ட மாட்டாரே. போயிட்டாரா? திரும்ப மேல வாசிங்க, கடைசி வசனம் சொல்லிடுறேன், நான் வேகமா முடிக்கணும். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவியும் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ 20வது வசனம் வந்துட்டோம் நினைக்கிறேன், கரெக்டா? இந்த 20வது வசனம் மிகப்பெரிய வசனம். இந்த 20வது வசனம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை காண்பித்து தர போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா சொல்றார், வாசிங்க தம்பி. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசு பிடித்திருந்தவர்கள், கண்ணினால தன்னை காயப்படுத்துகிறவன், வஸ்திரம் இல்லாம இருந்தவன், இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றினது உண்மைதான். இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை மாற்ற நான் சொல்லுகிற இயேசுவால முடியும். புரிஞ்சுதா? முதல் வசனத்துல ஓடி வந்தான், 2வது 3வது வசனத்துல பைத்தியக்காரன், செங்கலினால கட்ட முடியாதவன், கற்களினால தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறவன், நிர்வாணமா வாழ்ந்தவன், கல்லறைகள்ல இருப்பான். அவனுக்கு வீடு இல்லை, கல்லறையில அவனுக்கு வீடு. இரவும் பகலும் கூக்குரலிடுவான், மலைக்கு மேல நின்று கத்துவான், காயப்படுத்திக்குவான். ஒரே ஒரு என்கவுண்டர் அவன் வாழ்க்கையில நடந்தது, ஒரே ஒரு சந்திப்பு. இயேசு அவனை சந்தித்தார், அவன் வாழ்க்கை மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேரை சந்திக்கும்படியா இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் நீரா கர்த்தர் முக்குரங்க பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம் இதுவரைக்கும் என்னை பார்க்க பார்வை வேறு, இதை பார்க்க பார்வை வேறு. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். 3 பிசாசு புகுந்த பண்ணி செத்து போச்சு. 6000 பிசாசு பிடித்த வாலிபன் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இதுதான். இவன் தெக்கோப்பிலேயா நாடு முழுக்க கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். இவனை நான் மகத்துவம் உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல நீங்க எத்தனை முறை வாசிச்சாலும் ஆண்டவர் திரும்ப அந்த பட்டணத்துக்கு பிரயாணம் பண்ணாருன்னு பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு பிரயாணம், ஒரே ஒரு வாலிபனை தொட்டா அந்த பட்டணம் முழுக்க இயேசுதான் தெய்வம். அந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபன் சொன்னான், அந்த பட்டணத்தை கர்த்தருக்காய் திருப்பினான். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் ஒருவரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை கொண்டு ஒரு பட்டணத்தை பிடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தமா ஒரு இருந்து ஆசைப்படுறேன். ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தொடர்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்க போறோம். We going to surrender ourselves to God. நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். பிசாசு பிடித்திருந்த வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்தது உண்மைதான். நீங்க உங்க வாழ்க்கையில் அவர் கடந்து வர போகிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை சும்மா விட்டு போக மாட்டார். அவர் போனாலும் உன் வாழ்க்கையை மாத்திட்டு தான் போறாரு. பாருங்க, அன்னைக்கு அந்த வாலிபனை விட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பான அண்ணா தம்பி, ஆண்டவர் விடாத புடி. இன்னைக்கு வாழ்க்கையில வந்திருக்கிறாரு, அவரை புடி. அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அந்த வாலிபனுக்கு சொன்னார்ல, நீ பின்னாடி வராத, இங்கே இரு, உன் வீட்டாருக்கு உன்னத்தாருக்கு சொல்லுன்னு சொன்னாரு. அவன் தெக்கோப்பிலேயா தேசம் முழுவதும் சொன்னான். இந்த வேத வசனம் அழகா சொல்லுது, இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன்
மனுஷன் become the man of God. அவன் ஒரு தேவ மனுஷனா மாறுறான். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. நாம் தகுதியானவனா? நாம் தகுதியானவனா? பிசாசு பிடித்திருந்தவனே தகுதியானவனா கர்த்தருடைய பார்வைக்கு? நீ அப்பான கூப்பிடுற பிள்ளையாச்சே, நீ அப்பான கூப்பிடுற பிள்ளையாச்சே, உன்னை விட்டுருவாரா? நீ எத்தனையோ நாள் அவர் சமூகத்தில் அழுதிருக்கிறியே, எத்தனையோ நாள் என் வாழ்க்கையில கடந்து வாங்கன்னு கேட்டிருக்கிறியே, என் வாழ்க்கைய மாத்துக்கிறேன் எத்தனையோ நாள் அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறியே, இன்னைக்கு உன்னை விட்டுருவாரா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். யோவான் 1:9 நம்ம வாசித்த மாதிரி எவனையும் பிரகாசிப்பிக்கிறதையா இன்னைக்கு உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போறார். இருதயத்துல கையை வச்சு இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிரகாசிப்பிக்க பண்ண போறார். நல்லா சத்தமா சொல்றீங்களா? நல்ல சத்தமா பிசாசுக்கு கேட்கட்டும், ஆண்டவருக்கு கேட்கட்டும். கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். அவர் என் வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். எவனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த ஒளி என்னை பிரகாசிப்பிக்க பண்ண ஷாபாரை கத்தாரா வேட்டரேனே குருவியா கராத்தா ஏக்கரா. எஸ், அவ்வளவுதான். நீங்க ஆண்டவர் கூட பேசணும்னு நினைச்சது சூழ்நிலையை நான் மாத்துவேன். மனுஷன் உன்னை வேற மாதிரி பார்க்கறாங்கப்பா. இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் கூட வேற மாதிரி நினைச்சிருந்தாங்க. நான் அதே சேனலுக்கு முன்னாடி அதே மனுஷன் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உன் வாழ்க்கையை மாத்த போறேன். உனக்கு இடம் கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்ல நீ ஆயத்தமா இருக்கிறியா? நீங்க நீ ஒப்பு கொடுத்து பாரு. நீ நினைக்காத உன் சொந்த பலத்துல நீ ஜீவனோடு இருக்கிற நினைச்சிடாத. இருக்கிறது அவருடைய கிருபை. எத்தனையோ முறை ஆண்டவர் மரணத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறார்ல, உன் பலவீனத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறார்ல, நீ கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு செவி சாய்த்து இருக்கிறார்ல. அவரை பார்த்து இருதயத்தை தாழ்த்தினவர்களா உங்க கிருபையா இதை சொல்கின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. கொடுத்து பாருங்களேன். எல்லாரும் வாயத்திறந்து வார்த்தை அறிக்கையிடும் பொழுது அந்த கிருபை என்னை தாங்க போது பாருங்க.
வாலிப வாழ்க்கையை நீ ஆண்டவர்கிட்ட கூடி. யார் தெரியுமா? அந்த பிசாசு பிடிச்சவன் வாழ்க்கையில நடந்தது உனக்கு நடக்கல. ஏன் நடந்து உன் வாழ்க்கையில நீ இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் உன்னை விடுதலையாக்குறதுக்கு அப்புறம் தான் இயேசுக்காக வாழுவியா? உன் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. இயேசு இருக்கிறதுனால தான் நீ இருக்கிற. உன் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கையில அவர் கடந்து வந்திருக்கிறது உண்மை. கவனம் செலவே இல்லாம இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது உண்மை. அந்த வாலிபனை விடுதலையாக்குனது, அந்த வாலிப வாழ்க்கை மாறினது, இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் பார்க்கும் போது நீ அப்பான்னு கூப்பிடுவேன்னு அவருக்கு தெரியும். நீ இன்னைக்கு அப்பான்னு அவரை கூப்பிடுவான்னா ஒரு கரம் உன்னை தொட போகிறது. The hand of God going to touch you. ஒரு கரம் மேல அமருகிறத நான் உணர்றேன். வருகிற நாட்கள்ல கத்திரேக்கா வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் மாறி அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கொஞ்ச காலத்திலே அவருடைய வருகை, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வரப்போறார். அவர் வரும் பொழுது அவர் உன்னோடு கூட சேர போறார். எவரோடு கூட சேர போறார்? அவரோடு சேரும் பொழுது அவருக்கு பிரியமானதை செய்தவல்ல அவரை சந்திங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். மகா இரக்கமும் உருக்கமும் தயவு நிறைந்தவரே, இந்த நல்ல ராத்திரி வேளையில சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, அந்த வாலிபன் வாழ்க்கையை நீ மாற்றினத போல இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. ஒவ்வொரு வாலிப சகோதரிகளுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. உமக்காய் நாங்கள் வைராக்கியம் பாராட்டுனங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். நாங்க என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீரோ அதை நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவன் தந்த பிதாவே. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். சபை போதகர் முன்பதாக வந்து ஆலோசனையோட முடிவு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. உங்களோட கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமுமா இது எல்லாம் பண்ணி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்புடைய நீங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லா வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் இணைந்து கர்த்தரை பாடி துதித்து ஜெபித்து ஆராதித்து தேவ செய்தியை கேட்டிருக்கிறார்கள். சுவாமி, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினால் தானே. வாலிப பிரயாயம் என்பது மிகவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிரயாயம். தாவீதை கர்த்தர் வாலிப வயதிலே தெரிந்து கொண்டீர். யோசேப்பை கர்த்தர் வாலிப வயதிலே தெரிந்து கொண்டீர். காரணம், வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்பினால் நிறையா செய்ய முடியும் என்று சொல்லி இன்னைக்கு உங்கள் கண்களெல்லாம் வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசுக்காக தங்களை அர்ப்பணித்து இயேசுக்காக ஓட இவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட ஒரு வாலிப பையன்தான் பிசாசுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே இந்த சுடுகாட்டில் இருந்தான். நீ நிறைய வாலிப பிள்ளைங்க சாராயத்துக்கும் போதப்பழக்கத்துக்கும் பலவிதமான பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களப்பா. அந்த பிசாசுல அடிமைப்பட்டிருந்தவனை ரட்சித்து காப்பாற்றி அவனை ஒரு ஊழியக்காரனா மாத்தினது போல நீ நிறைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றவங்களா மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பொல்லாத காலம் சுவாமி.
இந்த வாலிபர்களை ரட்சித்து தீமைகளுக்கு விளக்கும் மனதான வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதை அரேஞ்ச் பண்ணின அருமையான நவீனுக்காக, மர்சிக்காக, உடன் இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இசை வாசித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வீடியோ எடுத்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஆண்டவரே இதில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தன்னார்வமாய் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆரம்ப ஜெபம் செய்து துவங்கி வைத்த பாஸ்டர் பிலிப்பையாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் எங்களோடு கூட எப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பாராக. ஆமென். அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா தம்பி? அரேஞ்ச் பண்ணீங்க காணணும். அதை அரேஞ்ச் பண்ணிருக்கியா? சரி, நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு கவனிங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ரமா அவங்க உங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் ஈவினிங் பண்ணதுனால நானும் மெர்சி கொஞ்சம் வெளியே போயிட்டோம், அதனால் ரெடி பண்ணாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்ல ஏதாவது ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கத்தனுடைய ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சரி, அடுத்த வாரம் எல்லாரும் தவறாமல் வந்துடுங்க. கொஞ்சம் நேரமே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு ரெக்வஸ்ட் கூட, ஆண்டவரை அறியாத உங்கள் நண்பர்களை கூப்பிட்டுவாங்க. நம்ம இந்த மாதிரி கூட்டங்களை ஏற்படுத்துறது ஆண்டவரை அறியாத இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை சொல்ல. அதனால தயவு செஞ்சு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறோம், உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை இங்கே கூட்டுவாங்க, நம்ம ஆண்டவரை அவங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் வந்தது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பிரதர் குமார் பாருங்க, அவர் இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு, அவர் லீவே போட்டு இன்னைக்கு நம்மளுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்லேயும் எல்லா ஒர்க்லேயும் அவர் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணார். நல்லா கிளாப் பண்ணி அவர் உற்சாகப்படுத்தணும். நல்லா உற்சாகப்படுத்துங்க. தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பாடல் பாடணும், இல்லை நீங்கள் சாட்சிகளை சொல்லணும், இல்லை ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்துட்டார் நான் பிரசங்கமே பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்புகளை தர விரும்புகிறோம். அதை நீங்கள் யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா சிஸ்டர் கேரிஸ் பெலினா, அவங்க தான் இதுக்கான இன்சார்ஜ், அவங்க தான் சார்ட் போடுறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய திறமைகளை கர்த்தருக்கு பயன்படுத்த பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஆமாம், ஆகஸ்ட் 15 ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் நல்ல கிஃப்ட்லாம் இருக்குது. அது பெரிய கிஃப்ட், அதை சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லணும். நாங்கள் அதுக்கான நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி தந்துடுறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நல்ல கிஃப்ட்டு தரலாம். நீங்களும் அதுக்கு ரெடி ஆகிருங்க. என்ன சப்ஜெக்ட்லேருந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோன்னு அடுத்த வாரம் அதையும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பிரதர் சுனில் ரொம்ப நன்றி. ஆல்பர்ட், ஷாம் எல்லாருக்கும் விசில் ஊதிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரதர் ஷாம் கிண்டி கிட்ட இருந்து வராரு, இன்னைக்கு வர்ஷிப் பண்ணவர். அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. உங்கள் ஆராதனை எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக தேவ பிரசனத்தோடு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பாஸ்டர் பிலிப்பையாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா போதகர் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணோமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணிடுறேன்னு சொல்லி நமக்கு எல்லா டோரையும் திறந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணுறீங்களா? நல்லா உற்சாகமாக கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சித்தியம்மாவுக்கு நன்றி. 1000 ரூபாய் கொடுத்து உதவுனது. நிகாஷனாக்கு நன்றி. பேனருக்கு காசு அவர் தான் கொடுத்தாரு, அவருக்கும் நன்றி.